உண்மையிலே ஒரு நம்பிக்கையான ஒளி ஒன்று இந்த வாலிபர்களை குறித்து எங்கள் எத்தனை பேர் அதை அவதானித்துக் கொள்ள தெரியாது. நான் அதை காண்கிறேன். அதை கண்களை திருச்சி வாலிப பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு சாமுவேலை போல, ஜோஷுவாவை போல, எரேமியாவை போல எழும்புவார்கள், எழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அதிகமாக அவர்கள் எழுந்து ஒளி வீசும்படிக்கு எங்களுடைய வழிகாட்டுதல்கள், வழிநடத்தல்களை, ஆலோசனைகளை கொடுங்கள். அவர்களுக்கு பொதுவா போகும்போது சொன்னவா வாலிப பிள்ளைகள் எல்லாரும் வந்து முன்னுக்கு இருக்க போலும். செய்தி நேரம் ஆராதனை முடிந்தவர்கள் அப்படி ஓடிவாங்க முன்னுக்கு. வெஸ்னாங்க சாரா எல்லாரும் முன்னுக்கு வாங்க. அருமையான ஒரு ஆராதனையை மிஷாக் மூலமாக இந்த பிள்ளைகள் செய்தார்கள். அநேக பாடகர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் கண்மலை திருச்சபையில். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. சாரா நல்ல அருமையாக பாடினமா. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் மிக மிக அருமையாக போதகர் சொன்னார். அநேக இளவரசிகள் என்று இளவரசிகளுக்கு மத்தியில் ஒரு இளவரசனும் பாடினார். மிக அருமையாக பாடினார். போனிங் சார், உடைய ஊக்கம் நல்லது, தொடர்ந்து பாட வேண்டும். சரியா? எல்லாருக்கும் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருங்க. உங்களுக்கு நல்ல மியூசிஷியன்ஸ், மியூசிக் தெரிஞ்சவங்க, பாட தெரிஞ்சவங்க, இசையை மீட்க தெரிஞ்சவங்க எல்லாரும் அண்ணா மேஷாக் அண்ணா, ஜோனத்தான் அண்ணா, ஜோஷுவா அண்ணா, நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போற காலத்தில் பியானோவில் தொட்டாலே ஆடிவிடும். தெரிஞ்சு கொள்ளணும். ட்ரம்ஸ்ல போய் முட்டினா அடிவிடும். ஏன்னா அப்ப இருக்கிறது ஒண்ணுதான். இப்ப இருக்கிற மாதிரி நிறைய எல்லாம் வேண்டியது பணம் செலவு. நாங்கள் இப்படி பார்த்ததோடு சரி. நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நல்ல அபிஷேகங்களை, ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் முறையை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நீங்களும் ஒளி வீசும் தீபங்களாக இந்த ஆலயத்திலே, இந்த சமூகத்திலே, இந்த தேசத்திலே நீங்கள் வருவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். நாங்கள் கைவிட்டோம், அதோ கதி. அருமையா சுத்தமா வாழ்ந்தது அதோ கதி. கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா நான் கைவிட்டா என்ன செய்ய முடியும்? கர்த்தர் வலிமை போவாதபடி முடிந்தவரை இழுத்து பிடிப்பார். எப்படி பிடிப்பார்? தன்னுடைய அன்பின் கயிறுகளினாலே அறந்து போகாத படிக்கு கத்திரங்களை இழுத்து பிடித்துக் கொள்வார். அதை குறித்துதான் இன்றைகளோடு நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பற்றி கொள்ளுதல், பற்றுக் கொள்ளுதல், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த தமிழ் ஒரு மோசமான மொழி, உங்களுக்கு தெரியாது. ஒரு எழுத்து மாறினா அந்த சொல்லோட பொருள் மாறிவிடும். சொல்லுங்க. பற்றி கொள்ளுதல், பற்றுக் கொள்ளுதல், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பொருத்தமாக ஒன்று சரி, ஒன்று பிடி. போயிட்டு வந்தாங்க. பற்று, இப்ப நான் ஒருவர் மீது, ஒரு பொருளின் மீது, ஒரு தாவரத்தின் மீது, ஒரு ஏதாவது ஒரு விடயத்தின் மீது கொள்ளுகின்ற ஆசை, ஒரு அக்கறை, ஒரு கவனம், ஒரு அன்பு, பற்று. பற்றி கொள்ளுதல் என்றது அதை நழுவாமல், விழாமல், பிரியாமல், அகலாமல் பிடித்துக் கொள்வது. அதாவது தமிழில் இன்னும் அழகாக சொன்னால் தொடர்ந்து பிடித்துக் கொள்வது. எப்படி? தொடர்ந்து பிடித்துக் கொள்வது. இந்த தொடர்ந்து பிடித்துக் கொள்வதற்கு இந்த பற்றிக் கொள்ளுதல் ஏன் வேதத்திலே மிக அவசியம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும், ஆதாமும் ஏவாளையும் படைத்து விட்டு தேவன் முதலாக அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார் இல்லையா? என்ன கட்டளை கொடுத்தார்? இந்த கனியை நீங்க புசிக்காதீங்க. ஏன் புசிக்காதீங்க? நீங்கள் சாகாத படிக்கு இதை புசிக்காதீங்கன்னு சொன்னார். அவங்க சாகிறது விருப்பம் ஆண்டவருக்கு இல்ல. அவங்க நித்தியமா அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும், அவருடைய உறவில் இருக்க வேண்டும். அப்படி என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் தனது சாயலை படைத்தார். அப்படி படைத்து ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இந்த கட்டளையை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். அப்படி பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் கட்டளையை கொடுத்தார். பற்றிக் கொண்டாங்களா? பாருங்க,
வேதத்தின் முதலாவது புத்தகம் முதல் ஆதியாகம புத்தகத்திலேயே பற்றி கொள்ளுதல் பற்றி தேவன் அப்பவே சொல்லிட்டார். அந்த பற்றி கொள்ளுதல் அது கொஞ்சம் லூஸ் ஆகி போனதால இங்கே பாவம் நுழைந்தது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே அதுதான் நடந்தது. இப்போ ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை அவருடைய கட்டளையை பற்றி கொள்ளவில்லை. ஆதாம் ஏவாளை பற்றி கொண்டிருக்கவில்லை. ஏவாள் தன்னுடைய கணவனின் அன்பை பற்றி கொண்டிருக்கவில்லை. இந்த பற்றுதலில் உள்ள குறைபாட்டை கண்டுபிடித்த சாத்தான் அதற்குள்ளே பற்றி கொண்டான். எப்படி? இவர்களுக்குள்ள இருந்த அந்த பற்றுதலுக்குரிய குறைபாட்டை சாத்தான் அவன் பற்றி கொண்டான். அதனால்தான் அவர்கள் பாவத்திலே விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். வேதத்தின் ஆதியாகமத்திலே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை ஆதியாகமத்தோடு முடிந்து விடவில்லை. நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், 2வது அதிகாரம் 27வது வசனம். கடகடன்னு படியுங்கள். காசினி, இந்த உங்களுக்கு தான் நிறைய வேலை, அநேக வார்த்தைகள் இருக்கின்றது. நான் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் வார்த்தைகளோடு முடித்துக் கொள்கின்றேன். பக்கம் 336. நான் பக்கத்தை சொல்லிவிடுகின்றேன், வாசியுங்கள். ஆமென். எப்படியா? இதோ நான் சீக்கிரமாய் வருகின்றேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை அடுத்தவனையே பற்றிக் கொள்ளலாம் சொல்லி இங்க நாங்கள் அநேகர் செய்கின்ற காரியம் அடுத்தவனுடைய விஷயத்துலதான் பற்றுதலா இருக்கிறோம். தமிழ்ல சொல்லுவாங்க, தன்னை சட்டியில என்ன எரியுதுன்னு பாக்குறீங்களா, அடுத்தவன் அடுப்புல என்ன புகையுதுன்னு பாக்குறதா எங்களுடைய பெரும்பாலான நல்ல ஹாபி. ஆனால் இங்கே பாருங்கள், ஆதியாகமத்திலே கொடுத்த தேவன் கட்டளை கொடுக்கிறார். என்னுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் இங்கே மறுபடியும் ஏன் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தலே சொல்ல வேண்டும்? உங்களுக்கு தெரியும், வேதம் ஒன்றோடு ஒன்று எல்லாமே ஒத்து போகின்ற காரியங்கள் தான். ஒன்றோடு ஒன்று ஜோடாக இருக்கும் என்று வசனத்திலே சொல்லுவார்கள் பெரிய வேத பண்டிதர்கள். அப்படி என்றால் ஆதியாகமத்திலே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கும் முடிவு புத்தகமாகிய வெளிப்படுத்தலிலே இந்த கொடுக்க வேண்டிய அந்த வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம்? அங்கே அந்த வார்த்தையின் மீறுதலால் பாவம் நுழைந்த பொழுது மரணம் விழுந்தது. அந்த மரணத்தினாலே தேவனுக்கு மனிதனுக்குமான உறவு விரிசல் அடைந்தது. அந்த விரிசலை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக தேவன் மீட்பு திட்டத்தை அவர்களுக்கு வாக்களிக்கின்றார். ஆமென். நீங்க என்ன பார்க்கிறத பார்த்தா அப்படி ஒன்று வேதத்தில் இருக்கான்னு இருக்கிறவர்களுக்கு அப்படி ஒன்று இல்லையா? எங்க இருக்கு சொல்லுங்க? மீட்பு திட்டம் முதலாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? ஆதியாகமத்தில். பாவத்துல விழுந்தோடனே ஒருத்தர் குற்றம் சாட்டுறாங்க. அவர்களுக்கு தண்டனை என்ற பேர்ல கர்த்தர் கொடுக்கிறார்ல, நீ உன் வித்தை அவர் அதை காயப்படுத்தும், அவரும் தலையை அதை மேற்கொண்டு அங்க கொடுத்தாச்சு. இங்க பூந்த சாத்தானுக்கு எப்படி ஆப்பு வைக்க போறார் என்பதை தேவன் அப்பவே அங்க சொல்லிட்டார். அந்த மீட்பு திட்டம் அங்கே வேதாகம் வழியாக ஒவ்வொரு புத்தகங்கள் வழியாக கடந்து வருகின்ற பொழுதும் அந்த மீட்பு திட்டம் புதிய ஏற்பாட்டிலே அவர் மனுஷ ரூபம் எடுத்து மனுஷராக நம்மிடத்திலே நம்மை தேடி வந்தார். ஆமென். பாவம் இல்லாத ஒருவர் பரிசுத்த ரத்தத்தை சிந்த வேண்டும் என்பதுதான் பாவ நிவாரண பலி, பாவ பரிகாரம். அப்ப அந்த பரிகாரத்தை செலுத்துவதற்காக தேவன் வந்தார். இப்ப அவரும் வந்து தனக்கு தான் சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். ஆனா இதை ஏன் வெளிப்படுத்தலில் யோவான் மூலமாக தேவன் மறுபடியும் எங்களுக்கு நினைவூட்டுகிறார் என்றால், அவர் மறுபடியும் வரப்போகின்றார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஒரு முறை நாங்கள் கைவிடப்பட்டு இருக்கலாம், ஆனால் அவர் மறுபடியும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவாக நம் மத்தியிலே வரப்போகின்றார். அதனால் தான் அங்கே வெளிப்படுத்தலில் யோவான் சொல்லுகின்றார், உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. எதுவரைக்கும்? அவர் வருமளவுக்கும் உன் கிரீடத்தை ஒருவனும் தூக்கி போடாத படிக்கு நீ அதை பற்றி கொண்டிரு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆகையினால பற்றி கொள்ளுதல் எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு புரியுதா? பற்றி கொள்ளுதல் இல்லை என்றால் இப்ப நான் சும்மா கேட்கிறேன், நாங்கள் ஒரு விதையை நடுறோம், அது பற்று. அந்த விதைக்கு சுத்தி வர வேலி அடைச்சு அதுக்கு ஒரு நாள் தண்ணி ஊத்தி அதுக்கு உரம் போட்டு அதுக்கு ஒரு பிடிதண்டு ஒரு தாக்கு தடி ஒன்று கொடுத்து அதை நாங்கள் வளர வைக்கிறோம். இது பற்று, பற்றி கொள்ளுதல். அந்த தாவரத்தை நான் பற்றி கொள்கிறேன், அதன் மீது அன்பை நான் தொடர்ந்து பிடிக்கிறேன். அந்த தாவரம் அது வளர்ந்து விதை மண்ணுக்கு மேலே வந்தது அது சூரியனை நோக்கி தன்னுடைய பற்றுதலை காட்டுகின்றது. எங்கே ஒரு தண்டு கிடைக்குதோ அங்கே சுருண்டு அதை பற்றி கொண்டு வளர்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் தேவன் சொன்னார், செடியானது கொடியானது செடியிலே
நிலைத்திருக்க வேண்டும், அது பற்றி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது கனி கொடுக்காது. ஆமென். அதனாலே பற்றி கொள்ளுதல், முதலாவது கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி யோசுவா மிக அழகாக சொல்லுகின்றார். யோசுவாவின் புத்தகம் 23வது அதிகாரம் 8வது வசனம் எங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் இல்லாத ஒன்றை சொல்லவில்லை யோசுவா புதிதாக. இந்த மீட்பின் திட்டத்திலே அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு வழிநடத்தி வருகின்ற தலைவராக மோசேயை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வார்த்தைகளை இதுவரைக்கும் வார்த்தையால் பேசிக் கொண்டிருந்தவர் அதை கட்டளைகளாக கொடுத்தார். இல்லையா? 10 கட்டளைகளை மோசே மூலமாக தேவன் எழுதி கொடுத்தார். மோசே தன்னுடைய இறுதி நாட்களில், நீங்க எடுத்து வைக்கிறீங்க, நான் சொல்லும் போது படியுங்கள். யோசுவா 23:8, உபாகமம் 4:4. இந்த உபாகமம் 4:4 முதலிலே படியுங்கள். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்பொழுது மோசே மிகுந்த வயது முதிர்ந்தவனாகி விட்டான். அவனுடைய நேரம் நெருங்கி விட்டது. ஆனால் இந்த மக்கள் செய்த தவறு நிமித்தம் தேவன் மோசே மீது கோபம் கொண்டார். அந்த கோபத்தின் காரணமாக அவன் கானானுக்கு செல்வதற்கான அனுமதி அவனுக்கு கிடைக்கவில்லை. யோர்தானை கடந்து செல்லுகின்ற அந்த பாக்கியம் மோசேக்கு கிடைக்கவில்லை. அவன் இறக்கின்ற கணம் வரைக்கும் அதை குறித்து மீண்டும் மீண்டும் தேவனோடு கேட்டுக்கொண்டிருந்தான். ஆண்டவரே, எனக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்தாவது நான் அதை பார்க்க எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்களா என்று மீண்டும் மீண்டும் கேட்கின்ற பொழுது இறுதியாக தேவன் சொல்லுகிறார், இந்த பேச்சை இதோடு நிறுத்திக்கும். நான் எடுத்தது முடிவு எடுத்ததுதான், நீ அல்ல. யோசுவா தான் இந்த ஜோர்தானை கடந்து இந்த ஜனங்களை கானானுக்கு நடத்தி செல்வான் என்று சொல்லும் பொழுது மோசே அந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் எப்பவாவது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா வீட்டில் இருந்து தனியாக படிச்சு பாருங்க, அழுதுருவீங்க. மோசே எப்படி கெஞ்சுவார்னு சொல்லி இந்த வாய்ப்பை கேட்டு இந்த கானானை பார்க்கின்ற இந்த வாய்ப்புக்காக மோசே எப்படி அழுவார்னு சொல்லி மோசேக்கு வயதாகி விட்டது. மோசே தன்னுடைய பொறுப்பை அடுத்த ஒரு தலைமுறைக்கு கடத்தி கொடுக்க வேண்டும், அந்த மக்களை தொடர்ந்து கானானுக்குள்ளே வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் மீண்டும் தான் முன்பு கற்றுக் கொடுத்ததை இப்பொழுது கற்றுக் கொடுக்கிறார். படிங்கள் உபாகமம் 4:4. ஆமென். நாங்கள் உயிரோடு இருப்பது யாரை பற்றி கொண்டிருப்பதால்? ஹல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொண்டிருக்கின்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. வசனம் சொல்லுகிறது, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் பெற்றவைகள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனாலே மோசே தன்னுடைய இறுதி நாட்களிலே மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான், நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பது அவரை பற்றி கொண்டதனால் தான். இனியும் நீங்கள் உயிரோடு இருக்க போவது அவரை பற்றி கொண்டால் மட்டும்தான். அவர் மோசைக்கு வடிவா தெரியும், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று, பாதியில கலந்து போகிறார்கள் என்று தெரியும், முறுமுறுக்கிறார்கள் என்று தெரியும், கோபப்படுறவர்கள் என்று தெரியும். அதனால மோசே தன்னுடைய கடமையை தனக்கு தேவன் கொடுத்த பொறுப்பை மறவாமல் மறுபடியும் இந்த கட்டளைகளை இந்த பற்றி கொள்ளுகின்ற அந்த பற்றுதல் இல்லை என்றால் அவ்வளவுதான், முடிஞ்சது. மறுபடியும் நீங்கள் தேவனை பற்றி கொண்டிருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் சுதந்திர தேசமாக கானானுக்கு போக முடியும் என்று அறிவிக்கிறார். இதே பாணியில தான் அடுத்த தலைவராக வருகின்ற யோசுவா தன்னுடைய பணியை நிறைவு செய்கிறார். நீங்கள் எடுத்து படியுங்கள் 23:8. இப்பொழுது மோசேக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை அந்த வயசுக்கு யோசுவாவும் வந்து விட்டார். ஆமென். எந்நாள் வரைக்கும்? இந்நாள் வரைக்கும். அது எப்போதிலிருந்து? சும்மா ஒரு தோராயமா சொன்னா எப்ப? தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற நாளிலிருந்து, அவரிடத்திலிருந்து அழைப்பை நீங்கள் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் நீங்கள் அவரை பற்றி கொண்டிருங்கள் என்று யோசுவா இதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. மோசே சொல்லிட்டார், தேவன் சொல்லிட்டார், மோசே சொல்லிட்டார், அதை கட்டளையா சொல்லிட்டார், இறுதி நாட்கள் சொல்லி இப்ப யோசுவா மறுபடியும் அதை ஞாபகம் ஊட்டுகின்றான். ஏனெனில் அவன் தெரியும், தான் கர்த்தருக்குள்ளே மறைக்கப் போகின்றேன், இந்த ஜனங்கள் சிதறி போகாதபடிக்கு, இந்த ஜனங்களை அந்நியர்களால் சிதறடிக்கப்படாதபடிக்கு யாரை பற்றி கொண்டிருந்தால் அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க முடியுமோ அவரை பற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி யோசுவா மறுபடியும் இங்கே ஞாபகப்படுத்துகின்றார். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய புத்திமதியை பற்றிக் கொள்ளுதல். எப்படி? முதலில் எதை பற்றிக் கொள்ள வேண்டும்? ஜூலி, முதல்ல எதை பற்றிக் கொள்ள வேண்டும்? கவனிக்கணும். இங்கே கவனிக்கணுமா? அதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிட்டு முன்னுக்கு பேசினா கேள்விகள் கேட்பேன் அடிக்கடி. முதலில் கர்த்தரை பற்றிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய புத்திமதியை பற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் புத்திமதி சொல்லி இருக்கிறார். ஆமா,
என்னென்ன புத்திமதி சும்மா சொல்லுங்க. அநேக புத்திமதி, சொல்லாத புத்திமதியே இல்லை. அப்படி சொல்லுவோமா? ஒரு மனுஷன் வாழ்ந்து பிறக்கிறதுலேருந்து வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும், முடித்து மறுமைக்குள்ள பிரவேசித்து பரலோக ராஜ்யத்துக்கு அவரோட போற வரைக்கும் ஒரு எல்லா புத்திமதியையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 4:13 படிங்க. நீதிமொழிகள் 4:13 வேகமா படிச்சீங்கன்னா வேகமா முடிச்சுட்டு போயிடலாம். ஆமென். எப்படி? புத்திமதியை பற்றிக்கொள், அதுதான் எனக்கு ஜீவன். புத்தி இருந்தா தானே பிழைக்க முடியும். நாமளே தமிழ்ல சொன்னதானே, ஒன்னல்ல புத்திசாலி பிழைச்சிரும், இது மண்டு அழிஞ்சிடும் சொல்றமா இல்லையா? புத்தி உள்ளவன் பலவான், புத்திமான் பலவான். நாங்க சின்னல படிச்சிருக்கோம் இந்த கோபாலன் பாடம். புத்திமான் பலவான், புத்திமதி உள்ளவன் எங்க போனாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து அதை எப்படி விடுபட்டு போகணுமோ அதுல இருந்து விலகி கொண்டு போவான். இல்ல மூடன் தான் முன்னுக்கு நெஞ்ச நிறுத்தி கொண்டிருப்பான். வாடா பார்க்கலாம். அப்ப புத்திமதியை பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதுதான் உனக்கு ஜீவன் என்று யார் சொல்லுகின்றார்? இந்த உலகத்துக்கு ஞானியாக கருதப்படுகின்றார் சாலமோன் ஞானி. சாலமோன் என்றால் ஞானம், அதுக்கு மிஞ்சின ஞானம் இல்லை. நீங்கள் டிக்ஷனரியில படிச்சீங்கன்னா அதுல அதான் இருக்கும். சாலமோன் என்றால் வைஸ் மேன், ஞானி. அவரை மிஞ்சின ஞானி உலகத்துல தேவனை விடுங்க. அவர் எல்லாருக்கும் சர்வ ஞானி. அதுக்கு அடுத்ததாக சாலமோனை போல ஞானம் உள்ளவர்கள் இந்த பூமியில் அவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகையினாலே அவர் சொல்லுகின்றார், புத்திமதியை நீ காத்துக்கொள், பற்றிக்கொள், அதுதான் உனக்கு ஜீவனை கொடுக்கும் என்று சொல்லி. நீங்கள் ஒரு விஷயம், ஏசாயா அண்ணனா யாக்கோபு அண்ணனா? ஏசாயா. ஓகே, வேற சரி. அப்ப இஸ்ரவேலுடைய ஜூதர்களுடைய மரபின்படி மூத்த புத்திரனுக்கு, மூத்த மகனுக்கு தான் அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் யாக்கோபுக்கு தான் கொடுக்கப்பட்டது. யார் செய்தது? அவரு யோசிங்க. ஆண்டவர் தப்பு பண்ணுவாரா? நீங்க ஆண்டவர் தப்பு பண்ணுவாரா? ஆண்டவருக்கு தெரியாதா ஏசாதான் மூத்தவன், யாக்கோபுதான் இரண்டாவது, அப்படி கொடுக்க கூடாது? நீங்க சொன்னது சரி. பிறப்பால ஏசா மூத்தவர், கருவால யாக்கோபுதான் மூத்தவர். இதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். யார் கேட்டாலும் சொல்ல தெரியணும். நீங்க விஞ்ஞானத்தின்படி ஒரு பெண்ணுடைய கருப்பையில கரு உருவாகும் பொழுது முதல் கரு அது பாட்டுக்கு உருவாகி இருக்கும். இரண்டாவது கரு உருவாக வேண்டும் என்றால் அதற்கான இடம், அந்த ஸ்பேஸ் அங்க தேவை. அந்த ஸ்பேஸ் தேவைப்படும் போது இந்த கரு, இரண்டாவது கரு மெல்ல வளர்ந்து கொண்டு வரைக்கல, இந்த முதல் கரு கீழே போகணும். அது கீழே போனா மட்டும்தான் இந்த கரு வளர்வதற்கான இடம் கிடைக்கும். அப்போ வசனம் தப்பதல்ல. அவர் பிறந்த பிறகு தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அவங்கள எப்படி சொன்னார்? கருவிலேயே. எப்படி? கரங்களை தட்டி அவர் கருவில் உருவாகும் முன்னமே என்னை தெரிந்து கொண்டார். அப்ப யாக்கோபு எப்படி தெரிந்து கொண்டார்? கருவில் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டார். அதனால சிரேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு போக வேணும்? யாக்கோபுக்கு. இப்ப நாங்கள் பார்ப்போம் மனுஷிக ரீதியா ஏன் அந்த புத்திர பாகம் அவனுக்கு போக வேணும். இந்த ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார். ஓகே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு கஞ்சி, அந்த கஞ்சியை பற்றி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா ஐயோ அது என்ன சொல்றது, பெண்களுக்கு புட்டு எப்படி தேசிய உணவு, அப்படி இந்த இஸ்ரவேலர்கள் ஜூத மக்களுடைய வாழ்க்கையில அந்த சிகப்பு நிற கூழ் அன்றாட சாப்பாட்டுல இருக்கும். அது அவங்களோட அப்பத்தோடையும் இருக்கும், பானோடையும் இருக்கும், எல்லாத்துக்கும் இந்த சிவப்பு கூழ் தான் மெயின் டிஷ். இப்ப நான் கேட்கிறேன், அந்த சிகப்பு கூழே யாக்கோபுடைய அம்மா காட்சி கொடுத்தா? ஏசாக்கு யாக்கோபு தானே காட்சி கொடுத்தாங்க. யாக்கோபுக்கு எப்படி தெரியும்? நம்ம சொல்லுவோம் அம்மாவோட அடுப்படியில் இருக்கிற பிள்ளை நல்லா சமைக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லி பாருங்க. யாக்கோபு கூடாரவாசி. கரங்களை தட்டி. அருமையான ஒரு வார்த்தை. யாக்கோபு கூடாரவாசியாக இருந்தான். இந்த ஏசா வன சஞ்சாரி. அவனுடைய கால்கள் அந்த வீட்டிலே தரிப்பதில்லை. இந்த ஏசா ஒரு மக்கு.
அம்மா அன்றாடம் காய்ச்சுக்கிட்ட கூலே இவனுக்கு தெரியாம யாக்கோபுட்டு ஏமாந்து போனான்டா. இந்த யாக்கோபு இவ்வளவுக்கு ஞானமுள்ள பிள்ளையாக அவன் வீட்டில் இருந்திருக்க வேண்டும். எப்படி அவன் அம்மா அப்பாவுடைய புத்தியை கேட்டு அவர்களை பற்றி கொண்டிருக்க வேண்டும், அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எப்படி அந்த ஆசீர்வாத பற்றை பிடித்துக் கொண்டிருந்திருப்பான். அப்ப கர்த்தர் என்ன முட்டானா? இவ்வளவு பொறுப்பை யாக்கோபுட்டு கொடுக்கிறதுக்கு இவன் பொறுப்புக்கு ஏற்ற ஆளு கிடையாது. இந்த ஏசா அவனுக்கு அப்பாட்ட எத்தனை ஆடு இருக்கு மாடு இருக்குன்னா தெரியாது, எத்தனை வேலைக்காரர்கள் இருக்குன்னா தெரியாது. அதனாலதான் அவனுக்கு அந்த கூடே தெரியாம போச்சு, பாவம். அப்ப புத்திமதியை நீ பற்றிக்கொள், அது உனக்கு ஜீவன். அந்த ஜீவன் தான் இங்கே யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாக மாறியது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யாக்கோபு தன்னுடைய தாய் தகப்பனின் புத்திமதியை கேட்டான். அந்த புத்திமதியை கேட்டவன் அவர்களுடைய மாமன் முறையிலே திருமணத்தையும் செய்கின்றான். அந்நிய தேசத்திலே அந்நிய முகத்திலே பெண் கொள்ளாமல் தன்னுடைய உறவின் முறையாரிலே அவன் பெண் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவன் 20 மாதங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த ஏசாவு அந்நிய முகத்திலே தேடிக்கொண்டான். அம்மா அப்பா சொன்னத புத்திமதியை கேட்கல. வாலிப பிள்ளைகளை நீங்க எல்லாம் யாக்குறத, அம்மா அப்பா ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்கன்னா நீங்க நிச்சயம் அதை கேட்க வேண்டும். கேட்காம நடந்தீங்கன்னா இந்த ஏசாண்ட நிலைமை தான் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அம்மா அப்பா அப்பாவே சொல்றாரு கோபத்துல, நீ என்ன சொல்லு கேட்கல, உனக்கு ஒட்டு பவுன் குச்சியும் கிடையாது, உனக்கு ஒரு மண்ணும் கிடையாது, இப்படி சொல்றாங்க. இதெல்லாம் பிரெஞ்சில் சொன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனா அவங்களுக்கு தமிழ் விளங்கும் தானே. ஓகே, அப்ப என்ன செய்யணும்? அம்மா அப்பா சொல்லீங்களா, புத்திமதியை பற்றிக்கொள்ள வேண்டும், பற்றிக்கொள்ள வேண்டும். நன்மை சொல்லும் போது, நல்லதை சொல்லும் போது அதை பற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, பற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப கர்த்தருடைய புத்திமதியை பற்றிக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் படித்தோம். நீதிமொழிகள் 15:32 படியுங்கள். நீதிமொழிகள் 15:32. வசனம் விளக்கிச்சுதான், சத்தமா வாசிங்க வருங்க. புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை, தன்னுடைய ஆத்மா தன்னுடைய வாழ்க்கை ஜீவன், இந்த ஜீவனை வெறுக்கிறான். கடிந்து கொள்ளுதல், அப்பா அம்மா சொல்றாங்க, இதை செய்யாத, இங்க போகாத, இவனோட சேராத, படி, டிவி பார்க்காத, போன் பார்க்காத, போன்ல கண்டதை நோண்டாத, இப்படி எல்லாம் இந்த புத்திமதிகளை சொல்லும் போது, அது சொல்லும் போது கசக்கும். ஆனா அதை கேட்டு நடந்தா ஞானம் பிறக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள், உங்களுக்கு மேற்பட்ட சகோதரர்கள், அம்மா அப்பா சொல்றவங்களுக்கு சொல்றதை கேட்கணும். ஆலயத்துல பாஸ்டர் சொல்லித்தாரதை கேட்கணும். கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். நன்மை பெறும்படி நீ புத்திமதியை விட்டு விடாதே, கீழ்ப்படிதலை பற்றுக்கொண்டிரு அப்படின்னு சொல்லி சாலமோன் ஞானி மிக அழகாக சொல்லுகின்றார். 3வது காரியம், கர்த்தர் அருளும் நன்மையை பற்றிக் கொள்ளுதல். படியுங்கள். ரோமர் 12:3, நீதிமொழிகள் 11:27. ரோமர் 12:3. அப்ப பார்த்தா கர்த்தரை நாம் முதலிலே பற்றிக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. அதுக்கு அடுத்ததாக கர்த்தருடைய புத்திமதியை பற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் பற்றிக் கொண்டு அவருடைய புத்திமதியை பற்றிக் கொள்ளும் போது கர்த்தரால் வருகின்ற நன்மைகள் எங்களுக்கு ஏராளமாகும். அதனால தான் சொன்னேன், இப்ப புத்திமதியை கேட்டு நடந்தால் எங்களுக்கு நன்மை நடக்கும். அந்த நன்மைகளை ஏன் நாம் பற்றிக் கொள்ள வேண்டும், எப்படி பற்றிக் கொள்ள வேண்டும்? படியுங்கள். ரோமர் 12:3. ஆமென். ஹல்லேலூயா. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை யாக்கோபு சொல்லுகிறார். பிள்ளைகளே, இங்க கவனியுங்க. ஒருவன் தன்னை குறித்து அளவுக்கு அதிகமாக, தேவன் எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் வச்சிருக்காரு இல்லையா? அந்த அளவுகோல் இல்லாட்டி இப்ப என்ன நடக்கும்? ஏற்கனவே பூமி சுத்தி கொண்டு இருக்குது, பூமி உருண்டேன்னு தெரியும், அதுல 3/4 தண்ணி இருக்குன்னு தெரியும். அப்படி சுத்தும் போது அந்த தண்ணி சிந்து படையிலையே. பூமி சுத்துதா இப்ப நாங்கள் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய சுத்தி கொண்டே இருக்கணும். தேவன் எல்லைகளை வகுத்திருக்கிறார். ஆமென். அப்போ அதே மாதிரி இந்த பூமியை படைக்கும் போது தேவன் எது எங்க நிற்கணுமோ, எங்க இருக்கணுமோ அந்த எல்லைகளை வகுத்தது போல எங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளாக எங்களுக்கு ஒரு தகமைகளை, தகுதிகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த எல்லைகளை வைக்கும் பொழுது அதுக்கு மேலாக எனக்கு சுமாரா பாட தெரியும். சுமாரா நான் நினைக்க கூடாது, என்ன விட ஒரு பெரிய பாட்டுக்காரர் யாரும்
இல்லை. சில காலப்போக்கில் ஜென்ஸா ஒரு பெரிய பாட்டுக்காரியாக, இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் சங்கீதத்தில் பெரிய வித்துவான்களாக இந்த தேசத்திலே வரலாம். எனக்கு என்ன அளவு இருக்கோ அதுக்குள்ள நான் அதை பற்றி கொண்டிருக்கிறது தான் நன்மை எனக்கு பகைக்கும். அதை விடுத்து நான் அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படுகின்ற பொழுதோ இல்ல அவனை விட நான் பெரியவன் என்று கருதுகின்ற பொழுது என்னிடத்தில் இருக்கின்ற நன்மையும் இல்லாமல் போய்விடும். இதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளே, எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து எழுப்பி ஆடக்கூடாது. எனக்கு கொடுத்தது எதுவோ அதற்குள்ளே அந்த நன்மையை பற்றிக் கொண்டு கர்த்தரோட நன்மையை மென்மேலே பெற்றுக் கொள்வதற்காக ஆமோஸ் 5:14 படிங்க. ஆமோஸ் 5:14. ஆமோஸ் 5:14. ஆமென். மறுபடியும் படிங்க. நீங்கள் வடிவாக கவனிங்க. நீங்கள் பிழைத்திருக்கும் படிக்கு தீமையை அல்ல. அப்ப தீமையை பற்றி கொண்டால் என்ன நடக்கும்? பிழைப்பு கேட்டு இதோ நாங்கள் வேதனை சிரிக்கிறோம். அநேக விபத்துக்கள், அநேக பிரச்சனைகள் குடும்பத்தில் உறவுகள் மத்தியில் நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மையை விட்டுட்டு தீமையை பற்றிக் கொள்வதால் தான். தீமையை பற்றிக் கொள்வதால் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நியூஸ்ல பார்க்கிறோம்ல, அநேக தீமைகள் இந்த ஒரு நாட்டில் எங்களோட மக்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்குது. மிக அண்மையில கூட ஒரு ஒரு திருமணமான பெண் தன்னுடைய கணவனுக்கு எதிராக தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அவனை பொலிசில் கொடுத்து 2 மாதம் காவலில் வச்சு விட்டான். அவன் என்ன செய்தான்? திரும்பி வந்து நல்ல வடிவா, சூப்பரா, நல்ல வடிவா, நல்ல ஒரு டிராமா போட்டு இந்த அம்மாவோட 60வது பிறந்தநாளுக்கு கொண்டாடுவோம்னு சொல்லி நகையெல்லாம் வாங்கிட்டு கொழும்புல நின்று கொண்டு சொல்லியிருக்கான், சர்ப்ரைஸாக போகணும், அந்த இடத்துல தான் போகணும், அதனால 2 நாளுக்கு நிற்போம்னு சொல்லிட்டு அங்கே வச்சு சாத்தி போட்டு எல்லாத்தையும் பறிச்சு போட்டு விசா முடிஞ்சதால அங்கேயே விட்டுட்டு வந்து இங்கே வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் நன்மை யாருக்கு தீமையா இருக்குன்றதை தாண்டி தீமை பார்த்துக்கணும்னா கட்டாயம் அந்த மகளுக்கு தான். அது எதுனா நுழைந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம். போனால அந்த போனை ஏறலாம் வந்தா அந்த போன் பிரச்சனை அது வேற விஷயம். இந்த அம்மா வந்தோடனே பிரெஞ்சு படிக்கிட்டு தமிழ் இந்த செஞ்சோல மாதிரி என்னது தமிழ் சோழ மாதிரி நடக்கிறதுக்கு அனுப்பி அங்கே போனால் அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். அந்த அம்மாவோட பழைய நண்பர்கள் எல்லாம் அங்கே இருந்தார்களாம். அம்மா சமைக்கிறாவோ இல்லையோ ஃபோன் 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 சமைக்கிற நேரம் ஃபோன், தூங்குற நேரம் ஃபோன், எழும்புற நேரம் எல்லாம் ஃபோன். இந்த பையன் அடிக்கடி சொல்லியிருக்கான், 2 வாட்டி சொல்லியிருக்கான், 3 வாட்டி சொல்லியிருக்கான். கதைக்காத, இதெல்லாம் போய் பிரச்சனையில் முடியும், அவங்களுக்கு பிடிக்கும் தெரியாது, நாளைக்கு உனக்கு பிரச்சனை வேற மாதிரி வந்துருக்குன்னு சொன்னார். இந்த அம்மா அதை அவங்களுக்கு போட்டு கொடுத்து அடி விழுந்த உடனே அதையும் சொல்லி கொடுத்து காயங்கள் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்பிவிட போலீஸ்களுடைய அவ்வளோ பக்கத்தில் போட்டு. இப்ப கொழும்புல நடந்த விஷயத்துக்கு அங்கிருந்த அதே விஷயத்தை இவன் பண்ணிக்கிறான். போட்டோதெல்லாம் கொடுத்து இங்கே அனுப்பி இவனை பிடிச்சி போடுங்கன்னு சொல்ல இந்திய போலீஸ் என்ன சொல்லிச்சு? ஜோதி போலீஸ் தானே ஜெஃபோ, இது சிலூர்ல நடந்த பிரச்சனை, 2 பேரும் இமிகிரேஷன். இதுக்கு நாங்கள் ஒரு முடிவு அதுவும் தனி அந்த அந்த மகளுடைய வாழ்வு தான் இப்போ அவன் டைவர்ஸ் அப்ளை பண்ணா நாளைக்கு இன்னொரு பிள்ளை பார்த்து கல்யாணம் நடப்பான். பாருங்க, ஒரு போன், இந்த போனால என்ன வரப்போகுது? நன்மை ஜீவன் உனக்கு கிடைக்கும்படிக்கு நீ தீமையை விட்டு, அதாவது நன்மையை விட்டு தீமையை பிடிச்சி என்ன நடக்கும்? தீமை தான் வரும். அதனாலே கர்த்தர் அருளும் நன்மையை நாங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. 4வது காரியம், நித்திய ஜீவனை எப்படி பற்றி கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு வாலிப மகன் வந்து ஆண்டவரிடத்தில் அருமையா கேட்பார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்ன சொன்னார்? சத்தமா சொல்லுங்க. அது கடைசியா சொன்னார். அதுக்கு முதல் சொன்னார், ஒரு தாய் தகப்பனை கனம் பண்ணு, இந்த கட்டளைகள் எல்லாத்தையும் நீ கைக்கொள்ளுறான்னு கேட்டு அவனுக்கு ஒரு அருமையான வார்த்தை சொன்னான். இந்த கட்டளைகளை எல்லாமே நான் சிறு வயது முதல் நான் அதை கை கொண்டு வருகின்றேன். அந்த பற்றி கொள்ளுதல் அவனிடத்தில் இருந்தது. அதனாலதான் அவனுக்கு அந்த துணிவு வந்தது. எப்படி நான் எப்படியாவது நித்திய ஜீவனை
சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது பின்னாடி வருகின்றது, அது இன்னொரு சப்ஜெக்ட். அவனுக்கு தடையா இருந்தது என்ன என்பதை கர்த்தர் அங்கே பாருங்க. அதையும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எல்லாம் பெற்றுக்கொண்ட, ஆனா நீ விட்டுவிட வேண்டியது இல்லை. படிங்க யோவான் 3:15, யோவான் 6:40. நித்திய ஜீவனை நாங்கள் ஏன் பற்றிக்கொள்ள வேண்டும்? யோவான் 3:15 வரலாறுங்க, யோவான் 6:40 வரலாறு. ஆமென். இப்ப யாரை நாங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய விசுவாசத்தின்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை நாங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? பிதாவினுடைய விருப்பம், அவருடைய சித்தம். அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி வேதங்களுக்கு வலியுறுத்துகின்றது. 6:40 படியுங்க. யோவான் 6:40. ஆமென். அப்ப குமாரனை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரையிலாது எங்களுக்கு தெரியும். அவரால் இல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பும் இல்லை, மீட்பும் இல்லை என்பதும் எங்களுக்கு தெரியும். அப்ப கர்த்தரை நாங்கள் பற்றிக்கொண்டு, அவருடைய புத்திமதியை பற்றிக்கொண்டு, அவர் அருளும் நன்மைகளை பற்றிக் கொள்கின்ற நாங்கள் அந்த நன்மைகளின் வழியாக கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவனையும் அழிந்து போகாமல், அதாவது வசனத்தில் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. நாங்கள் எங்களுக்கு அருளப்பட்ட, எங்களுக்கு கிடைக்க போகின்ற நித்திய ஜீவன் அழிந்து போகாதபடிக்கு, அதில் சேதம் வராதபடிக்கு குமாரனாகிய இயேசுவை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வேதம் தெளிவுபடுத்துகின்றது. ஹல்லேலூயா. அதை நாங்கள் விட்டோம் என்றால் அதோ கரிதான், தோமா சொன்ன மாதிரி அதோ கரிதான். ரோமர் 2:7 எங்களுக்கு தெரிந்தபடி வசனம் தான், படியுங்க. ஆமென். யாருக்கு அவர் நித்திய ஜீவனை அளித்தாராம்? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இந்த பூமியில மகிழ்ச்சியா இருப்பது நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு வேலையும் எங்களுக்கு இல்லை. அதான் வேதம் சொல்லுது. நற்கிரியை செய்கிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார். அப்ப சோர்ந்து போகக்கூடாது. நற்கிரியை செய்வதிலும் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அப்படி சோர்ந்து போனா எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய ஜீவன் எல்லாமே சோர்ந்து போயிடும். அப்படி சோர்ந்து போனால் என்ன செய்வோம்? நித்திய ஜீவனை நாங்கள் இழந்து விடுவோம். அப்படி இழப்பது தேவனுக்கு சித்தமா? இல்லை. அவருடைய பிதாவின் சித்தம், குமாரன் சித்தம் எல்லாமே நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் சொல்லுகின்றார். அப்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் அவருடைய நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும் போது அதன் மீதான நம்பிக்கையை நாங்கள் பற்றிக் கொள்கின்றோம். ஆமென். நித்திய ஜீவன் மீதான நம்பிக்கை எங்களுக்கு இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் அந்த பற்றுதலை அதன் மீது வைக்க முடியும். ஏசாயா 26:3 வசனம். ஏசாயா 26:3 வசனம். இதனால் சங்கீதம் 73:38. ஆமென். திருப்பி கொஞ்சம் ஆழமா சத்தமா படிங்க. என்ன நின்று தானிச்சு உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிற மனுஷன் உண்மையை நம்பி இருக்கிறபடி. அவன் யாரை நம்பி இருக்கிறான்? அப்பாவை நம்பல, அண்ணாவை நம்பல, மாமனை நம்பல, குருவை நம்பல, விஞ்ஞானத்தை நம்பல, எலன் மாஸ்கை நம்பல. அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான். ஆமென். நாங்கள் எத்தனை பேர் என்று கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கிறோம்? நாங்கள் மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி கிடைத்ததெல்லாம் ஏமாற்றம் தான். ஏனென்றா இவர்கள் பொய் சொல்வதற்கே பிறந்திருக்கிறாங்க. வேதம் சொல்லுகின்றது, அவர் பொய் சொல்லிட மனுபுத்திரன் அல்லவன் சொல்லி அவர் சொன்னதுதான். ஆமென். அதனால அவரை பற்றி கொண்டிருக்கிற மனுஷனுக்கு தான் அந்த நம்பிக்கை அவர் மீது பிறக்கின்றது. நாங்கள் தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எங்களது நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு தேவன் அதை நன்மையாக எங்களுக்கு மாற்றி தருவாராம். ஹல்லேலூயா. இறுதியாக நாங்கள் சத்தியத்தை பற்றிக் கொள்ளுங்கள் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது. இதுங்களுக்கு வசனங்களே எங்களுக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன். சத்தியத்தை நம்புங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை பற்றிக் கொள்ளுங்கள், சத்தியம் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கும். வேற என்ன வசனம் இருக்கு? முதலாவது கர்த்தரையும் அவருடைய வார்த்தை, அவருடைய ஞானமாகிய வார்த்தையை தேடுங்கள், மிகுதியெல்லாம்
உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். ஆகையினால அவர் சத்தியமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் சத்தியமாக இருக்கின்றது. வார்த்தை சத்தியம், சத்தியம் நிறைந்த வார்த்தையாக நம்மிடத்திலே வந்தார். அந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 3:6 சீக்கிரமாக படியுங்கள். எபிரேயர் 3:6. ஆமென். நாங்கள் அவர் தங்குகின்ற வீடாக, அவர் தங்குகின்ற இல்லமாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? வார்த்தையானவர் இருக்க வேணும். எங்களுக்குள்ள சத்தியம் இருக்கணும். இல்லைன்னா தேவன் சொன்ன மாதிரி கவனம் சுவிசேஷம் சொல்ல போவீங்கள வசனம் தெரியாம போயிடாதீங்கோ. அவர்கள் எங்களை பிறற்றதுக்கு வசனத்தை படித்து போட்டு வந்திருக்கிறாங்க. அப்படிதான் மிக கவனம். அப்ப எங்களுக்குள்ள வார்த்தைகள் என்ன எப்படி மற்றவர்களுக்கு அதை சொல்ல முடியும்? ஆகையினால சத்தியத்தின் மீது நாங்கள் பற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டும் இறுதி வரைக்கும். இந்த பூமியிலிருந்து இறுதி மூச்சு நிற்கும் வரைக்கும் நாங்கள் சத்தியத்தை பற்றி கொண்டிருந்தால் மாத்திரம்தான் நிச்சயமாக சத்தியவனாகிய இயேசுவோடு நாங்கள் போய் உட்கார முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் இறுதியாக கடைசியாக இந்த கர்த்தரை பற்றிக் கொள்ளுதல், கர்த்தருடைய புத்திமதியை பற்றுக் கொள்ளுதல், அவர் கர்த்தர் தரும் நன்மைகளை பற்றுக் கொள்ளுதல், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளுதல், நம்பிக்கையை பற்றிக் கொள்ளுதல், சத்தியத்தை பற்றிக் கொள்ளுதல். இந்த எல்லா பற்றிக் கொள்ளுதலுக்கும் இறுதியாக ஒரு பற்றிக் கொள்ளுதலை வேதம் சொல்லுகின்றது. அதை விட்டுவிட்டா ஒன்றுமே இல்லையா? எதுவரைக்கும் நீ நம்புறீங்க? அது இல்லைன்னா நாங்க வேஸ்ட் இல்ல. இன்னொன்று அது அன்பு அவர் மீது எங்களை வச்சிருக்கிறார். அதுக்கு மேலாக இன்னொன்று தந்திருக்கிறார் எங்களுக்கு. அது அந்த விஷயம்தான் மீட்பு திட்டத்தில் மரியாதை தேடி வந்தது. எது? கிருபை. யார் சொன்னது? ஆரம்பி. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கிருபையை விடாது பற்றி கொண்டிருக்கிறது மாத்திரம்தான் ஒரு கிறிஸ்தவனாக இந்த தேசத்தில் இந்த பூமியிலே வாழ முடியும். அவருடைய கிருபை இல்லையா இது ஒன்றுமே எங்களால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினால அவர் தருகின்ற நன்மையின் ஈவுதலான அந்த கிருபையை விடாமல் பற்றிக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 12:28, 2 கொரிந்தியர் 9:8 படியுங்க. யாராவது 2 பேர் எடுத்து படியுங்க. எபிரேயர் 12:28, 2 கொரிந்தியர் 9:8. பாருங்க, அவருக்கு ஆராதனை செய்யறதுக்கு பயபக்தியோட தொழுது கொள்வதற்கு அவருடைய கிருபை தான் எங்களுக்கு உதவி செய்யுதுண்டா. எவ்வளவு அழகா படைப்பார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் தேவனுடைய சுத்த கிருபை என்று பவுல் அழகாக சொல்லுகின்றார். அந்த கிருபையில் மட்டும் இல்லைன்னா நான் வேஸ்ட். இந்த பாட்டில் அப்படிதான் அந்த பாடகர் பாடுகின்றார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9:8. ஹல்லேலூயா. அப்ப ஒரு ஆசிரியர் மட்டும் சொல்லல வேதத்துல கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள். இங்க அநேக வசனங்கள் இருக்கின்றது. எபேசியர் 1:8 இருக்கின்றது. யாக்கோபு 4:6 இருக்கின்றது. இப்படி வேதத்தில் பல ஆசிரியர்கள் ஞானங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார்கள். கிருபையை விட்டு விலகாதே. உங்க கிருபை என்னை விட்டு விலகினா ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இந்த வேதத்திலே சொல்லப்பட்டது போல இந்த அத்தனை பற்றுக்கொள்ளுதலுக்கும் அடிப்படை எது? அவருடைய கிரேஸ், அவருடைய கிருபை. அந்த கிருபையினால்தான் நான் மீறுதல்கள் செய்கின்ற பொழுதெல்லாம், நான் பாவம் செய்கின்ற பொழுதெல்லாம், நான் அவரை விட்டு தூரமாகி போகின்ற வேளைகளில் எல்லாம், நான் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய கிருபை என்னை விடாமல் தொடர்கின்றது. அவருடைய கிருபை என்னை விடாமல் பற்றி கொண்டிருக்கின்றது. பாருங்க, இந்த விஷயத்தில் அவர்கள் மீது பற்றுதல் உள்ளவராய் என்னை பற்றி கொண்டிருக்கிறார். அந்த கிருபை என்னை பற்றி கொண்டிருப்பதால் நான் இன்னும் விழாமல் இருக்கிறேன். நான் இன்னும் கெட்டு போகாமல் இருக்கிறேன். நான் இன்னும் அழிந்து போகாதபடி இருக்கின்றேன். அவருடைய கிருபை என் மேல் நிலை நிற்கின்றது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? கண்களை மூடிக்கொண்டு. ஆமென். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுக்கு தியானிக்க கொடுத்த வார்த்தைக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜோனத்தன் வாங்க. ஜோனத்தன்
தகப்பனே, நீர் நாளிலும் எங்களோடு பேசிய வார்த்தைகள் நீர் எவ்விதம் எங்களை மீட்கும் பொருட்டு நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கள் மீது பற்று கொண்டிருக்கிறோம். அந்த பற்று கொண்டதன் நிமித்தம் உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து புத்திமதியை கொடுத்து நன்மையினால் எங்களை நிரப்பி நீர் எங்களை ஆசீர்வதித்து சத்தியத்தை எங்களுக்குள்ளே விதைத்து கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி கட்டளை கொடுத்தீரோ. அந்த கிருபையை நாங்கள் விட்டு விலகாதபடி எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, வழிநடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, யேசய்யா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்களில் பெய்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்களில் பெய்தாலும் விலகாது, சமாதானம் விலகாது. கிருபை விலகாது, சமாதானம் விலகாது. கிருபை விலகாதையா, உம் கிருபை விலகாதையா, யேசய்யா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கோபம் கொள்ள மாட்டேன் என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். என்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். அற்புதங்கள் எண்ணுவதில்லை, அற்றவர்கள் எண்ணுவதில்லை, அற்றவர்கள் எண்ணுவதில்லை, தப்பிதங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதினால், இயேசு எனக்காய் பலியானதினால், கிருபை விலகாதையா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம் உற்சாகமாய். கிருபை விலகாதையா, யேசய்யா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, யேசய்யா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஆண்டவரே, நான் என்ன தப்பிதங்கள் செய்தாலும், நான் எத்தனை பாவங்கள் செய்தாலும் நீர் அத்தனையும் மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு உன் பிள்ளையாக என்னை மாற்றிக்கொண்டு இருப்பதால், நீர் இன்னும் என் மீது உமது கிருபையை விட்டு விலகாது இருப்பதால், நீர் என் மீது வைத்த அந்த ஆதி நேசத்தை இன்னும் நீர் என் மீது பற்றி கொண்டு இருப்பதால் உமக்கு நன்றி ராஜா. நான் என்றும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு, உம்மை விட்டு பிரியாதபடிக்கு, உம்மை விட்டு அகன்று போகாதபடிக்கு உமது கிருபையினாலே உமது அன்பினாலே என்னை காட்டிக்கொள்ளுங்க. நீர் எனக்குள்ளும் நான் உமக்குள்ளும் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் இந்த வாழ்வை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல